ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, நீயா நானா யார் யார் பார்த்தீங்கன்றத ஷேர் பண்ணிக்கோங்க. நீயா நானால ஒரு தலைப்பு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சண்டே அல்லவா, அதனால ஒரு தரப்பு சொல்கிறாங்க, வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டு, நம்ம வீட்டு வேலையை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்புனர் பேசிக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூக்காக நான் ஒரு வேலைக்காரவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வருஷம் வரைக்கும் தான் வச்சுக்கிட்டேன். ஓகே. என்ன இப்போலாம் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் வேலைக்காரவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பார்ட்மெண்ட்லலாம். உடனே நம்மளும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க. ஸோ என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுன்றத பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்காரவங்கள. பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் நான் வேலைக்காரங்க வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அவங்க வந்த உடனே மேட் ஒன்று பெருசாக போட்டிருப்பேன் ஹாலில். அதை எடுத்து தட்டி போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டுறாங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் தட்டி போடணும். வீடு துடைக்கும் போது பாத்ரூமில் வச்சு தண்ணி நல்ல பெரிய வாளியில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் ஏதாவது ஊற்றி அதை துடைக்கிற மேட்டு குச்சி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அவங்களுக்கு நான் பலவித வேலைகளை செய்யணும். சரி, ஒழுங்காவது கூட்டுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஹாலில் நடுப்புற மட்டும்தான் கூட்டியிருப்பாங்க. சோபா இந்த சேரெல்லாம் அவங்க தள்ளி வச்சுட்டு கூட்டவே மாட்டாங்க. அப்படியே இருக்கும் குப்பை. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம கூட்டுற மாதிரி அவங்க கூட்ட மாட்டாங்க. ஸோ நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன்னா, மாதத்துக்கு 2000 அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஒரு 4 வாட்டி சொல்லலாம், எங்க அடியில் கொஞ்சம் கூட்டி விடுங்க அப்படின்னு. 4வது வாட்டிக்கு மேலே எங்கே அவங்க கோச்சுக்குவாங்களோன்ற பயத்தில் நான் ரொம்பவே சொல்ல மாட்டேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, சிங்க் வந்து அடைச்சிக்கிச்சு, தண்ணி போகிற இடம். ஓகே. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யலான்னு நாங்கள் சொல்கிறப்ப, எப்போ ரிப்பேர் பார்ப்பீங்க, அப்போ தான் நான் வருவேன். அதுக்கு அந்தாண்ட ஒரு பைப்பு இருக்கும், பால்கேணி பக்கம், கிச்சன் பக்கம். ஸோ அங்கே போய் அவங்க வாஷ் பண்ண கூட விரும்பலை. ஸோ அவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மன உளைச்சல்ல அவங்கள வேணாம் வராதிங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையுமே ஒரு 1.5 வருஷமாக நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்கள நான் அர்ஜென்ட்டுக்காக தான் வச்சோம், ஹெல்த் யூஸுக்காக. ஓகே. அதனால எனக்கு நோ யூஸ். அதனால இன்ன வரைக்கும் என்னோட எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்கிறப்ப வெயிட் கம்மியாகும். அதனால நானே பண்ணிக்கிறேன், எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு செய்கிறதே நம்ம பெரிய வேலை. ஓகே, பாய். Bye.